எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விலாகில் வந்து மார்னிங் வந்து கோலம் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து போட்டிருக்கோம். ஏன்னா மழை அப்பப்போ பெய்யுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்க முடியல. ஸோ கொஞ்சம் வந்து மழையெல்லாம் நின்னதுக்கப்புறமா தான் வந்து லேட்டாக தான் கோலம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து காஃபி போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காஃபிக்கு வந்து பால் வச்சுருக்கேன். ஸோ பால் வந்து காஞ்சின்னு இருக்குது. அடுத்தது வந்து டிகாஷனும் வந்து போட்டு வச்சுட்டேன். நான் எப்போவுமே வந்து ராத்திரியே வந்து டிகாஷன் போட்டு வச்சுருவேன். ஏன்னா காத்தால எழுந்த உடனே டிகாஷன் போட்டு அது கொஞ்சம் இறங்குறதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ராத்திரியே எப்போவுமே வந்து டிகாஷன் போட்டு வச்சுருவேன். ஸோ வந்து ஃபில்டர் போட்டு நம்ம ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எப்போவுமே காத்தால எழுந்த உடனே டிகாஷன் போட்டு அது இறங்க கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறம் அது தட்டின்னு இருக்கணும். ஸோ அதனால் ராத்திரியே போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது இறங்குறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால டிகாஷன் போட்டு வச்சுட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். காத்தால காஃபி போடுறதுக்கு எழுந்தோடனே பால் காய்ச்சிட்டு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால அது மாதிரி பண்ணிவிடுவேன். இந்த பக்கம் வந்து பாலும் வச்சுருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து டிஃபன் பண்ணணும். அடுத்தது வந்து சமைக்க போகிறோம். அடுத்தது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பால் காஞ்சிருது. ஸோ நம்ம வந்து காஃபியை கலந்துக்கலாம். சூப்பரான ஃபில்டர் காஃபி வந்து ரெடி. காஃபி குடிச்சிட்டு அடுத்தது வந்து மிஷினில் கொஞ்சம் வந்து துணியும் போட்டிருக்கேன். ஸோ துணியும் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம டிஃபன் வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மிஷின் போடுற வேலை இருக்காது. எங்களுக்கு வந்து 2 பேர் தான். அப்படிங்கிறனால 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து துணி போடுவோம். ஸோ துணியெல்லாம் உணர்த்தி முடிச்சிடலாம். கிளைமேட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் சாமான் இல்லாமல் காய வைக்கிற வேலை இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் அதையும் வந்து பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தக்காளி கறிகாயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தோம். மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீசனில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய மாங்காயாக, நல்ல ஒட்டு மாங்காய் வந்து ஏன்னா மாங்காய் தொக்கு பண்ணுற மாதிரி பெரிய மாங்காயாக கிடைக்கிறது. ஆனால் விலை வந்து 150 ரூபாய்க்கு மேலேயே விற்கிறது. மாங்காய் வந்து விலை ரேட்டு அதிகம் தான், இப்போ சீசன் இல்லை. பட் இருந்தாலும் மாங்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, கொஞ்சம் மாங்காய் பச்சடியோ இல்லை தொக்கு இது மாதிரி சாம்பார் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அபியப்பா வாங்கிட்டு வந்துருந்தார். மாங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, பீட்ரூட்டு, எல்லா கறிகாயுமே பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு மேலே தான் இப்போ வந்து விற்கிறது. ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது தக்காளி மட்டும்தான் கிலோ வந்து 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி விற்கிறது. தக்காளியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து சௌ இதெல்லாம் வந்து கறிகாய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் வாங்கிட்டு வந்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் கறிகாயெல்லாம் அப்பப்போ தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய வாங்கினாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது, கடைகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால கிடைக்கும், கொஞ்சம் சௌரியமாக கிடைக்கும். வாசலில் வந்து கறிகாயெல்லாம் விற்கும், அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து காயெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அடுத்தது காத்தால டிஃபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் சூப்பராக சாஃப்டான பஞ்சு மாதிரி மல்லிப்பூ மாதிரி இட்லியும் புதினா சட்னியும் தான் இன்றைக்கி காத்தால டிஃபனுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான புதினா சட்னி, அதுக்கப்புறம் வந்து இட்லி பண்ணியிருக்கேன். இட்லி மாவோட ரேஷியோ எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கணும், எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ உளுந்து போடணும் அப்படிங்கிற ரேஷியோ உள்பட நான் வந்து சொல்லியிருக்கேன். ரேஷன் அரிசியில் கூட ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ண முடியும். நமக்கு வந்து இட்லி எந்த அளவுக்கு ரேஷியோ போடணும், எவ்வளோ உளுந்து போடணும், எவ்வளோ அரிசி போடணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறவ வந்து அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். காத்தால வந்து இட்லியும் புதினா சட்னியும் தான். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த வேலையெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வந்து வாழை மரங்கள்லாம் வந்து நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ எல்லா வாழை மரமும் வந்து ஒரு மாதிரி சாஞ்சு மழையில் வந்து மரங்கள்லாம் நிறைய வேஸ்ட் ஆகிடுது. அதனால் வந்து எல்லாத்தையும் வெட்டி ஆள் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் தண்டு உரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இலை நன்னா இருந்தது அப்படின்னா இலை எடுத்துக்கலாம், இல்லைனா இலையிலாமும் நிறைய கிழிஞ்சி வேஸ்ட் ஆகிடுது. மரங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி சாஞ்சு நிறைய வந்து வேஸ்ட்டாகவே ஆகிடுது. ஏற்கனவே வந்து தோட்டத்தில் வாழை மரம் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. கார்டன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒரே வெத்தலை கொடி தான் வந்து காடு மாதிரி படர்ந்துருக்கு பாருங்கள். மாமரத்தில், வாழை மரத்தில், எல்லாத்துலேயுமே வந்து எலுமிச்சை மரம் எல்லாத்துலேயும் இந்த வெத்தலை கொடிகள் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால தோட்டம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணவே முடியல. ஒரே வந்து ரொம்ப மாமரத்து இலைகள்லாம் கொட்டி ரொம்பவே குப்பையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம காஞ்சாதான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் முடியும். வெத்தலை கொடி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா இருக்கிற மரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு
மற்றபடி இதில் சுற்றி காஞ்ச அந்த சருகு மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டுமே உரித்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. பெரிய மரம், அதனால் வந்து பெரிய பெரிய தண்டு பாருங்கள், பெரிய மரம். அதனால் அப்படியே சாஞ்சிருது எல்லாமே காற்றுலையும் மழையிலையும். அதனால் இனிமேல் தான் வந்து இதை உரித்து எடுக்கணும். நல்லா வந்து பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு வெட்டி வச்சுருக்கா பாருங்கள். நல்லா வந்து பெருசாக இருக்குது. இது உள்ளே இருக்குமாம்மா தண்டு? அதனால் சரி உரித்து பார்த்துடலாம், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி வந்து ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது. ஆனால் அதை பறிக்க முடியாத அளவுக்கு அது மேலேயும் வந்து வாழை மரம்லாம் சாஞ்சிறதுனால எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே சமையல் வேலையும் கூடவே பார்த்துட்டே வரப்போகிறோம். அடுத்தது வந்து சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றியாச்சு. பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றிட்டோம். நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து காத்தால எப்போவுமே டிஃபனுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாமிக்கிட்ட தொடச்சி கோலம் போட்டு இதெல்லாமே பண்ணிடுறது வழக்கம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூஜை முடிக்கும்போது கொஞ்சம் சாம்பிராணி டெய்லியே வந்து போடுவேன். தினசரி நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போடுறது ரொம்பவே வீட்டுக்கு ரொம்ப நல்லது, கண் திருஷ்டி எல்லாம் போயிடும். அதனால் நான் வந்து டெய்லியே இந்த மாதிரி சாம்பிராணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்ருவேன், டெய்லி போட்டுருவேன். காத்தால சாயங்காலம் 2 வேளையுமே போடுவேன். முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பூஜை பண்ணும்போது ஒரு வேளையாவது சாயந்தரத்துலேயோ இல்லை காலையிலேயோ ஏதாவது ஒரு வேளையை போட்டுருவேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சாம்பிராணி போடும்போது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல வந்து வைப்ரேஷன் கிடைக்கும். நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, கண் திருஷ்டி இருக்காது, நிறைய வந்து திருஷ்டிகள்லாம் போயிடும். சாம்பிராணி போடுறதுனால வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. அதனால் வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாமிக்கு வந்து சாம்பிராணி இல்லாமல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து கறிப்பொடி போட்டு கறி பண்ணியிருக்கேன். இது வந்து கடுகு எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி போட்டு மஞ்சப்பொடி போட்டு வெண்டைக்காயை நறுக்கி உப்பு போட்டு அப்படியே வந்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து கறிப்பொடி போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து கறிப்பொடியோட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். கறிப்பொடி போட்டு கறி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த கறிப்பொடியோடு சேர்ந்து வெண்டைக்காய் வதக்கிற போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாதம், மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் கறி மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து சவுச்சவு வந்து பைத்தம்பருப்பு போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம்லாம் அரைச்சி விட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். சவுச்சவு கூட்டு, மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் கறி, சாதம். இன்றைக்கி மத்தியான சமையல் இது தான். அடுத்தது வந்து ராத்திரிக்கு என்ன அப்படிங்கிறதையும் வந்து இதோட பார்ப்போம். அடுத்தது ராத்திரி வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூரி கிழங்கு தான் வந்து பண்ணியிருக்கோம். மத்தியானம் சமையல் என்ன, காத்தால டிஃபன் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பூரி வந்து என்னடா குண்டு குண்டாக இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப புசு புசுன்னு குண்டாக இருக்கும்போது என்னால் உடனே வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் குழந்தை எல்லாருமே வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி இருந்ததுனால வீடியோவே முதல்ல எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து பூரி கிழங்கு வந்து உங்களோட நான் ஃபஸ்ட்லேயே வந்து ஷேர் பண்ண முடியல. அதனால தான் வந்து சரி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தேன். ஒரு வேலையாக குழந்தை மாப்பிள்ளை எல்லோரும் வந்திருந்தா. ஸோ வந்திருந்ததுனால அவளையும் கொஞ்சம் கவனிக்கிற வேலை இருந்ததுனால உடனே என்னால் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா குழந்தைக்கும் சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிறதுனால. அதனால் ராத்திரி டிஃபனுக்கு வந்து பூரி கிழங்கு. ஸோ இன்றைக்கி விளாகில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், காத்தால எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து இந்த விளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து அடிக்கடி நம்மளோட வியூவர் வந்து விளாக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் உங்களோட நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பூரி உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் கலந்து அதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டால் பூரி கிழங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இஞ்சி கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் பூரி மசாலா அப்படின்னா அந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படிங்கிறத ஃபைனலி எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுட்டுருப்பீங்க. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.